போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். கடந்த முறை நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம், பயிற்சி கணக்கை நம்ம அனுப்பியிருந்தோம். அதை நிறைய பேர் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. அனுப்பின உங்களுக்கு வாழ்த்துக்கள். சில கணக்கு தெரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம அதோட விடைகளை பார்க்கலாம். சரிங்களா? முதல் கணக்கு போவோம். முதல் கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, அருள் ஒரு வேலையை 120 நாட்களில் முடிக்கிறார். அப்போ அருள்ங்கிறவன் ஒரு வேலையை 120 நாள்ல முடிக்கிறான். அருள் மற்றும் தீபக், அருள் பிளஸ் தீபக் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வேலையை 72 நாள்ல முடிக்கிறாங்களாம். அப்படின்னா அந்த வேலையை தீபக் மட்டும் எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்கான் கொஸ்டின்ல. நான் எப்பவுமே என்ன சொல்லிருக்கேன்னா, இந்த ரெண்டு நம்பருக்குமே மீச்சியமா எடுத்துருவோம். சரிங்களா? இப்ப 120க்கும் 72க்கும் மீச்சியமா முதல்ல 12 பொதுவா எடுக்கலாம். இது 10 தடவை 6 12 72. திருப்பி நான் 2 எடுப்பேன். 2 10 3 6. இப்ப இதுக்கப்புறம் மீச்சியம் எடுக்க முடியாது, அப்படி பெருக்கி விட்ட வேண்டியதுதான். 3 15 15 2 30 3 12 7 3 12 36 360. இப்போ மீச்சியம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 360 கிடைச்சிருக்கு. 320 நான் 120 வகுத்துருவேன். எத்தனை தடவை வகுத்தோம்னா 3 தடவை எனக்கு கிடைக்கும். அதே 360 நான் 72 வகுத்தோம்னா எனக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? நீங்க தனியாக வேணாலும் வகுத்து பார்த்துக்கோங்க. சில பேருக்கு அது டவுட்டா இருக்கும், எப்படி வகுத்துறங்கிறது. 6 12 72 3 12 36 4 6 5 30. அப்ப 5 கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்ப என்ன இருக்கான கணக்குல தீபக் மட்டும் இப்போ அருள் 3 பங்கு வேலையை பார்த்திருப்பான். அருளும் தீபக்கும் சேர்ந்து 5 பங்கு வேலையை பார்த்திருப்பாங்க. எனக்கு தீபக் மட்டும் வேணும்னா 2 பேர் சேர்ந்துருக்காங்க, ஒருத்த மட்டும் வேணும்னா அதை கழிச்சு விட்டுருவோமா? அப்ப 5ல் 3 கழிச்சு விட்டுருவேன். 5ல் 3 கழிச்சு விட்டோம்னா எனக்கு 2 பங்கு வேலை இருக்கும். ஆனா நான் என்ன செய்யணும்னா, மொத்த வேலையான மீச்சிமா எப்பயும் மேல எழுதுவேன், கீழே அந்த பங்கு எழுதுவேன். அதான் ரொம்ப முக்கியம் இந்த கணக்குல. மீச்சிமா மேல எழுதுங்க, கழிச்சு விட்ட வேலையவே கீழே எழுதுங்க. 5ல் 3 போச்சுன்னா 2. அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா 180 நாட்கள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சரா எனக்கு கிடைக்கும். கணக்கு எழுதிக்கோங்க. ஐயா கரெக்டாயா? நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கு கவனிங்க. எக்ஸ் ஒய் இசட் 3 பேருமே சேர்ந்து ஒரு வேலையை 24 நாள்ல, முதல்ல எக்ஸ் ஒரு 24 நாள்ல முடிக்கிறாரு. அடுத்து ஒய் ஒரு 5 நாள்ல முடிக்கிறாரு. அடுத்து இசட் அதே வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா எத்தனை நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 பேருமே சேர்ந்து முடிக்க போறாங்க. நான் வழக்கம் போல மீச்சியமா தான் எடுப்பேன். 24 5 ஒரு 12. இப்ப எனக்கு மீச்சியமா எடுக்கலாம் பார்த்தோம்னா 12 எடுத்துடலாம். 2 12 24 5 ஒரு 12 12. இதுக்கப்புறம் எனக்கு மீச்சியம் எடுக்க முடியாது. 2 10 10 × 12 120 கிடைக்கும். அப்ப 3 பேருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 120 நாள் வேலை பார்த்து முடிச்சிருவாங்க. தனித்தனியா வேலை பார்த்தா 24 5 12. 3 பேருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 120. இதுல எக்ஸோட பங்கு, ஒய்யோட பங்கு, இசோட பங்கு என்னங்கிறத பார்ப்போம். நான் 120 24 வகுத்தேன்னா 5 பங்கு வேலையை பார்ப்பாப்புல. எக்ஸ் மட்டும் அந்த 120ல 5 பங்கு வேலை. அப்ப ஒய்க்கு பாருங்க, 120 நான் 5ஆல வகுக்கிறேன். 2 10 4 5 20 24 பங்கு வேலையை பார்ப்பாப்புல. 120 12ஆல வகுக்கிறேன். இவங்க 10 பங்கு வேலையை பார்ப்பாங்க. அப்போ 3 பேருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 120ல எக்ஸோட பங்கு 5 இருக்கும், ஒய்யோட பங்கு 24, இசட்டோட பங்கு 10. ஓகேவா? கணக்குல என்ன கேட்டிருக்கான்? 3 சேர்ந்து. அப்படின்னு என்ன செய்யணும்னா, நான் எப்பயுமே 3 பேர் சேர்ந்துட்டோம்னா 3 பேருமே சேர்ந்து தான் நான் மீச்சியமா எடுத்திருக்கேன். அந்த 120 நான் மேல எழுதிக்குவேன். 120 நாட்கள். அதுல எக்ஸ் ஒய் இசட்டோட பங்குகள் எவ்வளவுன்னு பார்க்கணும். கவனிக்குமா? அப்போ முதல்ல ஒரு 5 பங்கு, அடுத்து ஒரு 24, அடுத்து ஒரு 10 பங்கு. அப்போ 120 டிவைடு 24 34 34 5 39. இதை சுருக்க முடியுமா? சுருக்கிக்கலாம். கவனிங்க. 4 3 12 1 3 3 3 3 9. இதை கலப்பு பின்னமா மாத்திக்கலாம். ஓகேவா? கலப்பு பின்னமா மாத்திர மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். 3 13 39 1/13. இதுதான் இதோட ஆன்சர். 3 13 39 39 மிச்சம் 1 இருக்கா? 1/13. நமக்கு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 2வது ஆப்ஷன் அதே தான் இருக்கு. கணக்கு எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம். நம்ம அடுத்த கணக்கு போவோம். கணக்கு கவனிங்க. ஆகாஷ் மற்றும் விக்னேஷ் இருவரும் ஒரு வேலையை 40 நாளையும் 60 நாளையும் முடிக்கிறாங்களாம். ஓகேவா? நம்ம அப்படியே எழுதிருவோம். ஆகாஷ் விக்னேஷ் 2 பேரும் ஒரு வேலையை 40 நாள்லையும் 60 நாளையும் முடிக்கிறாங்க. ஓகே தானே? ரைட். இப்போ இவங்க 2 பேருமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்க்குறாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டா சின்ன ஷார்ட்கட் தான். இப்போ முதல்ல நம்ம இவங்க 2 பேருக்கு சேர்ந்து மீச்சியமா எடுத்துருவோம். மீச்சியமா எடுத்து எத்தனை எடுக்கலாம்? 120 எடுத்துடலாமா? 120 2 பேருக்குமே 120 பங்கு கிடைச்சிருக்கும். அப்போ மொத்த 2 பேருக்குமே சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய பங்கு 120. அதுல ஆகாஷோட பங்கு என்னன்னா 3 12. அதை 120 40 வச்சோம்னா 3.
120 60 அடிச்சோம்னா 2 பங்கு. மொத்தம் 120ல 2 பங்கு விக்னேஷ் பாப்பாப்ல, 120ல 3 பங்கு ஆகாஷ் பாப்பாப்ல. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றேன், ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கும்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்க்கறாங்க. உதாரணத்துக்கு இவர் திங்கக்கிழமை வேலை பார்த்தா செவ்வாய்க்கிழமை வரமாட்டார் ஆகாஷ், வியாழக்கிழமை புதன்கிழமை தான் வருவாரு. அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை பார்க்கறாங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்படி வேலை பார்த்தா என்ன செய்யலாம், நல்லா கவனிங்க. ஆகாஷ் விக்னேஷ் முதல் ஆளு, ரெண்டாவது ஆளு எழுதிக்கோங்க. நல்லா கவனிக்க. இதுக்கு இவங்களுக்கு 3 பங்கு, இவனுக்கு 2 பங்கு இருக்கு. ஓகேவா? எனக்கு இங்க மொத்த பங்கு எத்தனை, 120 வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்த பங்கு எனக்கு 120 வரணும். இவங்க 2 பேருக்குமே சேர்ந்து 2 பங்கு. ஓகேவா? கவனிங்க. இப்ப இந்த 2ஐயும் கூட்டுங்க, எனக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? 2 பேருக்கும் பங்கு மொத்தம் 5. இதை 120 நான் 5ஆல வகுத்தா என்ன வரும், 24. அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் 24ஆல பெருக்கணும்னா 5 × 24 தான் 120. ஓகேவா? அதே வேலையை தான் இங்க செய்ய போறேன். 2 × 24 எவ்வளவு, 48. அப்ப இந்த கணக்குக்கு ஆன்சரு, 2 பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா 48 நாள்ல மொத்த வேலையை முடிச்சிருவாங்க. ரொம்ப சின்ன ஷார்ட்கட் தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்க்கறாங்க. இது ஒரு சின்ன ஷார்ட்கட். நல்லா கவனிங்க. முதல்ல ஆகாஷ் எடுங்க, அப்புறம் விக்னேஷ் எடுங்க. அவங்களோட பங்கு முதல்ல 3, அப்புறம் 2 எழுதிக்கோங்க. 2ஐயுமே கூட்டுங்க, இந்த இடத்துல கூட்டிக்கோங்க. அப்ப மொத்தம் 5 பங்கு. 120ல 5ங்கிறது 24. அப்ப 5 × 24 பெருக்கணும்னா 120 கிடைச்சிருமா? அதே மாதிரி 2 × 24 பெருக்குங்க, 48. இந்த கணக்குக்கு ஆன்சர் எனக்கு 48ங்கிறத இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு போவோம். கணக்கு கவனிங்க. ராஜு ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாப்ல. அப்போ நம்ம எழுதிக்குவோம், ராஜு ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாப்ல. ஓகேவா? அடுத்து ராஜு செய்யும் வேலையில் பாதி நாட்கள், இந்த வார்த்தை முக்கியம், பாதி நாள் தான் எடுக்கிறாப்ல. யாரு, பிரதீப். அப்ப பிரதீப் இதுல பாதினா எவ்வளவு, 20ல பாதி 10 நாள் தான் எடுத்துக்கிறாப்ல. அப்படி முடிச்சாங்கன்னா 2 பேருமே வேலை செய்யறாங்க அப்படின்னா, இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அதில் 3/5 பங்கு, இந்த வார்த்தை தான் முக்கியம். அதுல 3/5 பங்கு எவ்வளவுங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? கணக்கு கவனிங்க. எப்பயும் போல நம்ம மீச்சம் என்ன எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம். அப்போ ராஜு பிரதீப்போட 20 பங்கு வேலையில ராஜுவோட பங்கு 1, பிரதீப்போட பங்கு 2. ஓகேவா? நான் என்ன சொல்லிருக்கேன், எப்பயுமே எதை மீச்சியமா எடுத்தோமோ அதை மேல எழுதிக்குவோம். மொத்த வேலை பார்த்த பங்குகளை 20 எழுதிக்குவோம். இந்த 2ஐயுமே கூட்டி விட்டுருவோம். ஏன்னா 2 பேருமே என்ன செய்யறாங்க, சேர்ந்து, இருவரும் சேர்ந்து வேலை செய்கின்றனர். அப்ப கூட்டணுமா, டிவைடு 3, 2 கூட்டணும் 3. இப்ப கணக்கு கவனிங்க. எனில் அதில் 3/5 பங்கு என்ன? இப்ப கொடுத்திருக்கிற வேல்யூல 3/5 பங்கு என்ன, அதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு 3க்கு ஒரு 3 அடிச்சிடலாம். 4 5 4 5 20. அப்போ 4ங்கிறது தான் இதோட ஆன்சர். அதுல 3/5 பங்குங்கிறது 4 நாட்கள் வேலை தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆன்சர் 2வது ஆப்ஷனு எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். கவனிங்க. ஒரு வேலையை 26 ஆட்கள் 17 நாள்ல முடிக்கிறாங்களாம். அப்படின்னா அதே வேலையை 13 நாள்ல முடிக்கிறதுக்கு கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை? இந்த கூடுதலாகங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, M1 D1 H1 M2 D2 H2 டிவைடு இங்க W2, அதே மாதிரி இங்க டிவைடு W1. ஓகேவா? இப்ப மென்னுங்கிறத முதல்ல 26 ஆட்கள் ஒரு வேலையை 17 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 13 நாள்ல முடிக்கணும்னா, அப்போ எனக்கு இங்க மென்னு தான் எனக்கு தெரியாது. 13 நாள்ல முடிக்கிறாங்கன்னா எத்தனை நாள் தேவை? அப்போ M2 வேணும்னா 26 × 17 டிவைடு 13. 1 13 13, 2 13 26. அப்போ 2 × 17 எனக்கு M2னா 34 பேர் தேவைப்படுவாங்க. ஏற்கனவே இருந்தவங்க எத்தனை பேரு, 26 பேரு. அப்ப 26 கழிச்சிட்டோம்னா எனக்கு கூடுதலா எத்தனை ஆட்கள் தேவை, 8 ஆட்கள் தான் எனக்கு தேவை. இதோட ஆன்சர். சொல்ல புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஆன்சர் 34 கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஆனா 34 பேர் கூடுதலா தேவைப்படுதாங்க. 34 தான் எனக்கு ஆன்சர். ஏற்கனவே 26 பேர் பார்த்துக்கிட்டு இருங்க. அப்ப எத்தனை பேர் கூடுதலா இருக்காங்க, 8 ஆட்கள் கூடுதலா இருந்தாங்கன்னா அந்த வேலையை 13 நாள்ல முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதான் ஆன்சர். எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு போகலாம். கணக்கு கவனிங்க. ஒரு ராணுவ முகாம்ல உள்ள 568 வீரர்களுக்கு 75 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அந்த உணவை 120 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எனில் எத்தனை வீரர்களை முகாமை விட்டு வெளியேற்ற வேண்டும்? நல்லா கவனிங்களேன். 568 பேர்த்துக்கு தான் எனக்கு 75 நாளைக்கு உணவு இருக்கு. அப்ப நான் 120 நாள்லயே அந்த உணவை முடிச்சிடணும். அப்படின்னா எத்தனை பேரை வெளியேற்றணும்? ஏன்னா நாட்கள் கூடும்போது ஆட்கள் குறையணும். அதான் கான்செப்ட். இப்ப கவனிங்க, நம்ம போன ஃபார்முலா மாதிரி தான். 568 பேர்த்துக்கு 75 நாள் உணவு இருக்கு. அப்படின்னா 120 நாட்களுக்கு எத்தனை பேருக்கு உணவு இருக்கும் கண்டுபிடிப்போம். சரிங்களா? எனக்கு எக்ஸ் வேணும்னா
568 இன்ட்டு 75 டிவைடு 120. ஓகேவா? 23 6 5 15 4 12. ஓகேவா? இதுல 8 40 5 25 ஓரட் 8 7 8 56 திருப்பி ஓரட் 8 71 5ஆல பெருக்குவோமா? ஓரஞ்சு 5 7 5 35. அப்போ 355 பேத்துக்கு தான் அங்க உணவு இருக்கு. ஆனா 568 பேர் இருப்பாங்களா? அப்போ எனக்கு எத்தனை பேர் வெளியேற்றணும்னு கேட்டோம்னா 568ல இருந்து 355 கழிச்சிட்டோம்னா எனக்கு மிச்சம் கிடைச்சிடும். அப்போ நான் எத்தனை பேரை வெளியேற்றணும்னா 213 பேர் தான் நான் வெளியேற்றணும். சொல்ல புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. 120 பேத்துக்கு தான் எனக்கு 355 நாளுக்கு தான் 120 நாட்களுக்கு 355 பேருக்கு தான் உணவு இருக்கும். ஆனா 522 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு என்னால கொடுக்க முடியாது. அப்ப கழிச்சிட்டோம்னா 213 பேர் வெளியேற்றிட்டோம்னா அந்த உணவு 120 நாளுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இல்லைக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பயிற்சி கணக்கு ஒரு 6 கணக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த 6 கணக்குமே உங்களுக்கு ஆன்சர்ல கொடுத்துருக்கேன். நீங்க கணக்கு திருப்பி கூட செஞ்சு பார்த்தது சரி பண்ணிக்கோங்க. சரி பார்த்துக்கோங்க. இதுல கணக்கு நம்ம செஞ்சது கரெக்டா தப்பாங்கிறத நீங்க சரி பார்த்துக்கோங்க. இதோட தொடர்ச்சியா நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு பாகம் 2 நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன். அதையும் கூட பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போட்டித் தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.